ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் எச்சரிக்கையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன எச்சரிக்கையான தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 ஆண்டுடைய கடைசி நாட்களானது தற்போது வந்துட்டுருக்கு. இந்த கடைசி நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆண்டுடைய கடைசியாக என்ன நடக்குங்கிறத ஜோதிடர்கள் சொன்னதை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஆண்டுடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்கோ அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி 1500 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நடக்கிற மாதிரி 2025 ஆண்டுடைய கடைசி மாதத்தில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சூப்பராக தலையெழுத்து மாறும் என்பது ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க. அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் அமையுது. அதனால் இந்த சிறப்பான முறையிலேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சில பரிகாரங்கள் செய்யும்போது புதிய ஆண்டு தொடக்கம் உங்களுக்கு புதுமையாக இருக்கிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் அதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை தனுசு ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான முழு பலனையும் தெரிஞ்சு பலன் பெறலாம். சரி, தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாமா? வாங்க. தனுசு ராசி மூலம், பூரடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை முதல்ல என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத விவரமாக தெரிஞ்சுக்குங்க. வெகிரிய வீரியஸ்தானத்தில் சடி ராகு, சுகஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, பாக்கியஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் புதன், ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன். இந்த மாதிரி ஆண்டுடைய கடைசி என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆண்டுடைய கடைசி நாட்கள் பலன்கள் இது கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ ஆண்டுடைய கடைசியில் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? வாங்க. ஆக்சுவலி எதிலுமே நிதானமாக செயல்படுவதோடு அடுத்தவருடைய ஆலோசனை கேட்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கடைசி நாட்கள் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்க்காத வகையில் வெற்றிகரமாக நடந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் பணவரவு உங்களுக்கு தாராளமாக எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். மெயினாக எதிர்பார்க்காத உதவியோ எதிர்பார்த்த உதவியோ உங்களுக்கு கிடைத்து மனதில் சஞ்சலம் ஏற்படுவது நீங்கோ. வீண் பகைகள் மொத்தமாக ஏற்படுவது விலகோ. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விமர்சனம் மட்டுமே கிடைக்கும். திடீர் கோபம் ஏற்படும், வீண் செலவு இருக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷனை தவிர்ப்பதற்கு பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நன்மை தரும். ஸோ பிடிவாதம் இருந்ததுன்னா அந்த இடத்துல மேலும் மேலும் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ஆண்டுடைய கடைசியாக இந்த பிடிவாதத்தை தவிர்த்துட்டு புதிய ஆண்டு வரும்போது பிடிவாதங்கிற எண்ணத்தையே மாற்றிக்குங்க. ஸோ இதுதான் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட மிகப்பெரிய எச்சரிக்கை. அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கானது காணப்படும். ஆனாலும் வாடிக்கையாளர்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசாமல் அவங்கக்கிட்ட சாந்தமாக பேசுவது, உரையாடுவது உங்களுடைய தொழிலுக்கு நல்லது. வியாபார விருத்திக்கு வழி செய்யறதுக்கு அது ஒன்று தான் வழி. பணவரவு திருப்திகரமாக வியாபாரத்தில் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குன்னு சில செலவுகள் செய்கிறதுல செலவுகள் கூடும். ஸோ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மெத்தன போக்கோடு இல்லாமல் ரொம்ப அனுசரித்து போகணும் என்பது ஒரு கடு எச்சரிக்கையாக உங்களுக்கு இருக்குது.
அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டுடைய கடைசி நாட்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. சக ஊழியர்களோடு கடுமையாக பேசாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கடுமையாக பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளத்தை விளைவிக்கும். அதனால் கடுமையான பேசுவதை அவாய்ட் பண்ணி ரொம்பவே விட்டு கொடுத்து பேசுங்க. அதுதான் உங்களோட உத்தியோகத்தில் நல்லது. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். மிகவும் கவனமாக எல்லாத்தையுமே பேசுவது, வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். அப்புறம் கணவன் மனைவிக்குள் திடீரென மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் அக்கம் பக்கத்தினரோடு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து செல்வது நல்லது. ஸோ ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது குடும்பத்தில் உங்களுக்கு குறிப்பிடப்படுது. அப்புறம் பெண்களுக்கு கூட மற்றவர்கள் செயல்களால் திடீர் கோபம் உண்டாகலாம். எதிர்பார்த்த உதவிகள் தாராளமாக கிடைக்கும். வீண் செலவை குறைத்துக்கிட்டு உங்களுக்காக மட்டும் செலவு பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிலுமே இந்த நாட்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாம். எந்த விஷயத்திலையுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் யோசித்து பண்ணுங்கள். 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணியே பண்ணுங்கள். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாட்கள் மனதில் தைரியம் கண்டிப்பாக வேண்டும். எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் இருக்கணும். அப்போ தான் முன்னேற்றங்கிறது உங்களுக்கு காணப்படும். இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்குங்கிறத புரிஞ்சு வெயிட் பண்ணி நடந்துக்குங்க. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் காணப்பட்ட மெத்தன போக்கு நீங்கி சுறுசுறுப்பாக பாடங்கள் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். பிடிவாதத்தை விடுவது நன்மை தரும். ஸோ விட்டு கொடுத்து போங்க, பிடிவாதத்தையும் வைத்துக்காதீங்க. ஸோ மாணவர்கள் இந்த மாதிரி இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு ஆண்டுடைய கடைசி மாதம் கடைசி நாட்கள் இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மூலமில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி நாட்கள் பொது காரியத்தில் உள்ளவர்கள் சமூகத்தில் நீங்கள் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சண்டைகள்லாம் நீங்கி தம்பதியர் ஒன்று சேர்வீங்க. ஆரோக்கியம் கூட நன்றாக இருக்கும். நினைத்தபடி பணவரவுகளை பெற முடியும். தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியையும் லாபத்தையும் பெறுவீங்க. அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இருக்குது. ஸோ மூலமில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். அப்புறம் பூரடமில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வகையில் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம். கவனமாக செயல்பட்டால் லாபம் எல்லாத்திலுமே பெறலாம். இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேர்வாங்க. அயல்நாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். தந்தை மகன் உறவு சுமூகமாகும். மொத்தத்தில் பூரடமில் பிறந்தவங்களுக்கு பூரண அருள் கிடைக்கும். அப்புறம் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி நாட்கள் ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் பெறுவீங்க. தங்கை நகை வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு நல்ல லாபம் பெறுவீங்க. அதே நேரம் பணியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவீங்க. வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்பு வந்து சேரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப ஆண்டுடைய கடைசி நாட்கள் இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. பரிகாரமாக நீங்கள் பண்ண வேண்டியது குருவுக்கு வியாழக்கிழமையில் நெய்தீபமேற்றி அர்ச்சனை செய்து வணங்குறது. இதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் புதிய வருடம் பிறக்கும்போது உண்டாகும். உங்கள் அறிவுத்திறனும் கூடும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் தனுசு ராசிக்காரங்க மறக்காமல் செய்திடுங்க. அப்புறம் சந்திராஷ்டம தினம் ஆண்டுடைய கடைசி நாட்கள் கிடையாது. ஆனால் அதிர்ஷ்ட தினம் ஆண்டுடைய கடைசி நாட்கள் இருக்குது. டிசம்பரில் 29, 30 இது ரெண்டுமே மிக மிக அதிர்ஷ்ட நாட்கள். ஸோ இந்த அதிர்ஷ்ட நாட்களை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறுவதற்கு என்ன செய்யணுமோ செய்து கொள்ளுங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு முழுசாக பரிகாரம், அதிர்ஷ்ட நாள், சந்திராஷ்டம நாள் இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலான தாள்களை எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ பார்த்ததை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்
தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.